அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் 2026-2027 கல்வியாண்டிற்கான அரசு பொறியியல் கல்லூரிகள், அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் 2ஆம் ஆண்டு நேரடி பொறியியல் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 2026-2027 கல்வியாண்டில் 2ஆம் ஆண்டு நேரடி பொறியியல் சேர்க்கைக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் உள்ள அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் 2ஆம் ஆண்டு நேரடி பொறியியல் சேர்க்கைக்கு 12ஆம் வகுப்பு முடித்து டிப்ளமோ முடித்த மாணவர்கள் மற்றும் பிஎஸ்சி முடித்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டு பொறியியல் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நேரடி 2ஆம் ஆண்டு பொறியியல் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnlea.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி டைரக்ட் செகண்ட் இயர் பிஇ பிடெக் அட்மிஷன் 2026. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்ல இங்க நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. TNLEA 2026 அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கமெண்ட்ஸ் ஆன் 7/6/2026. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 7/7/2026 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. 2ஆம் ஆண்டு நேரடி பொறியியல் சேர்க்கை 2026 அழகப்ப செட்டியார் அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, காரைக்குடி, சிவகங்கை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ் கொடுத்திருக்காங்க. முக்கியமான விவரங்கள் எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த தேதி விவரங்களை நம்ம பார்க்கலாம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த முக்கியமான தேதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி டைரக்ட் செகண்ட் இயர் பிஇ பிடெக் அட்மிஷன் 2026-2027. நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ண டேட் 7/6/2026. இணைய வழியாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி மற்றும் அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிபிகேட் 7/6/2026 முதல். லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் 7/7/2026. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் வழியாக 24/6/2026 முதல் 8/7/2026 வரை. பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் 15/7/2026 அன்று வெளியிடப்படும். கிரீவன்ஸ் ரெட்சல் கொடுத்திருக்காங்க. 16/7/2026 முதல் 17/7/2026 வரை. கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன், எக்ஸர்வைஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவர்களுக்கான கவுன்சிலிங் 18/7/2026 முதல் 20/7/2026 வரை நடைபெறும். ஜெனரல் கவுன்சிலிங் 21/7/2026 முதல் 28/7/2026 வரை நடைபெறும். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் 25/7/2026 முதல் 1/8/2026 வரை. SCA கவுன்சிலிங் ஆன்லைன் வழியாக 2/8/2026. பிஎஸ்சி கவுன்சிலிங் ஆன்லைன் வழியாக 2/8/2026. இந்த மாதிரி இந்த ஃபைல்ல முக்கியமான தேதி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கிளிக் பண்ணி பார்த்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. மாணவர்களுக்கான முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல தெளிவாக விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி டைரக்ட் செகண்ட் இயர் பிஇ பிடெக் அட்மிஷன் 2026-2027. ஃபர்ஸ்ட்ல லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட் கொடுத்திருக்காங்க. என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி மார்க் ஷீட், ஆல் செமஸ்டர் மார்க்ஸ் அல்லது கன்சோலிடேட்டட் மார்க் ஷீட், ஆதார் காப்பி, டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ஸ்ரீலங்கன் தமிழ் ரிவ்யூ சர்டிபிகேட் இஃப் அப்ளிகபிள், ரிலிவென்ட் சர்டிபிகேட் ஃபார் சன் ஆர் டாக்டர் ஆஃப் எக்ஸர்வைஸ்மேன், டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன் அண்ட் எனிமெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவர்களுக்கான சான்றிதழ்கள் தேவைப்படும். அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்கிறதா இருந்தா இதற்கான சான்றிதழ்கள் தேவை. இந்த மாதிரி ஆவணங்கள் எல்லாமே தேவை. அதன் பிறகு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் காலேஜஸ். Seats in BE and BTech degree courses in government and government aided Anna University, University Department and Constituent College of Anna University, Annamalai University. Seat in government engineering colleges. Seats in aided course in government aided engineering colleges. Duration of the program பாத்தீங்கன்னா BE BTech 3 academic years comprising of 6th semester. BE sandwich courses 4 academic year comprising of 8th semester அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான கால அளவு. Eligibility rules general. Candidates satisfying the eligibility conditions given below as on the last date of submission of online application are eligible to apply. Passing the qualifying examination after the last date of submission of online application shall not be considered அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா நேட்டிவிட்டி 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி தமிழ்நாட்டில் உள்ள
கல்வி நிலையங்களில் கல்வி பயின்றிருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் மட்டுமே இதற்காக விண்ணப்பிக்க முடியும். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி 45% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிசி இன்க்ளூடிங் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம் 40% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எம்பிசி அண்ட் டிஎன்சி 40%, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி 40% மதிப்பெண்கள் எடுத்து தகுதியான தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இனவாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓபன் காம்படிஷன் 31%, பேக்வர்ட் கிளாஸ் 26.5%, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம் 3.5%, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் 20%, ஷெட்யூல்டு காஸ்ட் 15%, ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர் 3%, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் 1%. இந்த மாதிரி இனவாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் ஆர் அவைலபிள் இன் அனெக்சர் 1. அவைலபிள் கம்யூனிட்டி டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாமே இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. தெளிவா ரீட் பண்ணி புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் தமிழ் கொடுத்திருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் ஆங்கிலம் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தேவையான மொழியை நீங்கள் கிளிக் செய்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே புரிந்து கொள்ளலாம். தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சென்னை தமிழ்நாடு நேரடி 2ஆம் ஆண்டு பொறியியல் சேர்க்கை 2026 விண்ணப்பம் பதிவு செய்யும் முறை. தமிழ்நாடு நேரடி 2ஆம் ஆண்டு பொறியியல் சேர்க்கை 2026, தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன் 2026 முழுமையாக இணையவழி விண்ணப்ப பதிவாகும் மற்றும் இணையவழி கலந்தாய்வு சேர்க்கையாகவும் அமையும். விண்ணப்பத்திற்கான பதிவு செய்தல், பதிவு செய்வதற்கான பணத்தை செலுத்துதல், சான்றிதழ் பதிவேற்றம் மற்றும் சரிபார்த்தல், விருப்பமான பாடப்பிரிவினை பதிவு செய்தல், தற்காலிக இடஒதுக்கீட்டை ஏற்றல் அல்லது நிராகரித்தல், முடிவு செய்யப்பட்ட இடஒதுக்கீட்டு ஆணையை பெறுதல் ஆகிய அனைத்தும் இணைய வழியாகவே நடத்தப்படும். மாணாக்கர்கள் விண்ணப்ப பதிவு செய்யும் முறையை கவனமாக படித்தால் விண்ணப்ப பதிவு மற்றும் கலந்தாய்வின் பல படிகளை மிக எளிமையாக நிறைவு செய்ய இயலும். முழுமையான இணையவழி கலந்தாய்வு கீழ்காணும் பல அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டுள்ளது. விண்ணப்பம் பதிவு செய்தல் மற்றும் விண்ணப்பத்திற்கான பதிவு கட்டணம் செலுத்துதல், அசல் சான்றிதழ்களின் நகல்கள் இணைய வழியாக பதிவேற்றம் செய்தல், இணைய வாயிலாக சான்றிதழ் சரிபார்த்தல், தரவரிசை வெளியிடுதல், விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை பதிவு செய்தல், குறிப்பிட்ட நாளில் தற்காலிக இடஒதுக்கீடு செய்தல், இடஒதுக்கீட்டை மாணவர்கள் உறுதி செய்தல், இறுதி ஒதுக்கீடு செய்தல், ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் சேருதல், இந்த மாதிரி ஒவ்வொரு படிநிலைகளையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மாணாக்கர்கள் மேலே உள்ள எல்லா விவரங்களையும் அவை செய்யப்பட வேண்டிய நாட்களையும் உரிய நேரத்தில் கவனித்து செயல்பட வேண்டும். முதற்படியான விண்ணப்பத்தை பதிவு செய்தல் எவ்வாறு செய்வது என்பதை இந்த குறிப்பு விவரிக்கிறது. www.tnlea.com என்ற இணையதளத்தில் உள்ள விவரங்களை தெளிவாக படித்து அதன்படி கலந்தாய்வு முறையை எளிமையாக்கி கொள்ள மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. விண்ணப்பம் பதிவு செய்தல் மற்றும் விண்ணப்பத்திற்கான பதிவு கட்டணம் செலுத்துதல் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்கிறதா இருந்தா எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க, டிஃபரன்ட்லி ஏபிள்டு பர்சன் கொடுத்திருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் எலிமெண்ட் பர்சனுக்கான சான்றிதழ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சான்றிதழ்களை நீங்கள் தேவைக்கேற்ப பதிவிறக்கம் செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் வந்து பூர்த்தி செய்து ஒப்புதல் பெற வேண்டும். அந்த சான்றிதழையும் விண்ணப்ப படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு கீழே வந்தீங்கன்னா இங்கேயும் டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு பதிவு பண்ணுவதற்காக நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க லாகின் பண்ணி இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யலாம். புது யூசரா இருக்கும்போது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட்ல அப்ளிகன்ட் நேம் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்கள் பெயர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க ஆங்கிலத்தில். அப்புறமா இமெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க, கைபேசி எண், லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண வேண்டும். பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், ஒரு லோவர் கேஸ் லெட்டர், நியூமரிக் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர் வர மாதிரி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மின்னஞ்சல் அல்லது மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்ணி இந்த அப்ளிகேஷனை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். லாகின் பண்றதுக்காக இங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, யூசர் லாகின் அந்த மாதிரி இருக்கு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். இதுல என்டர் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அப்புறமா என்டர் பாஸ்வேர்டு, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். அதுல இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுதான் உங்க டேஷ்போர்ட். இதுல இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். ஃபர்ஸ்ட்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன், அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், அகாடமிக் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட், அப்புறமா ப்ரீவியூ, அந்த மாதிரி 6 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல உங்களது பெயர், மின்னஞ்சல் முகவரி, கான்டாக்ட் நம்பர், நேம் ஆஃப் பேரண்ட், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், சிட்டிசன்ஷிப் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் பேஜ் ஓபன் ஆகும். அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்ல டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ், சிட்டி, தாலுக், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து அப்புறமா பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நிரந்தர முகவரியை இங்க என்டர் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ஓபன் ஆகும். இதுல உங்க கோர்ஸ் விவரங்கள் எல்லாமே நீங்க பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். கோர்ஸ் டைப் கேட்டிருக்காங்க, போர்ட் ஆஃப் த காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி, நேம் ஆஃப் பாலிடெக்னிக், அந்த மாதிரி கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு செமஸ்டர் வைஸா உங்க மதிப்பெண் விவரங்கள் எல்லாமே நீங்க பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். மந்த் ஆஃப் பாசிங்,
இயர் ஆஃப் பாசிங், அப்டைன்டு மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் போன்ற விவரங்கள் எல்லாம் நீங்க பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அதன் பிறகு பர்சனல் இன்ஃபர்மேஷன், அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், அகாடமிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்கிறதா இருந்தா இங்க பூர்த்தி பண்ணலாம். டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சன் SR/No டிக் பண்ணிக்கோங்க. எனிமெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் SR/No டிக் பண்ணிக்கோங்க. சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர் SR/No டிக் பண்ணிக்கோங்க. சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் SR/No. ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஸ், ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது முதல் பட்டதாரியா அப்படிங்கறத SR/No டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில ஏதாவது நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா அதற்கான டீடைல் எல்லாமே என்டர் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் கேட்டிருப்பாங்க. கொடுத்திருக்கக்கூடிய சைஸ்ல அதாவது 50 KB PNG அல்லது JPG ஃபார்மேட்ல உங்க சிக்னேச்சர் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதே மாதிரி போட்டோ ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் பண்ண பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். அப்ளிகேஷன் ப்ரீவியூ கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷனை ப்ரீவியூ பண்ணி நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். பதிவு கட்டணம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் வழியாக செலுத்த வேண்டும். விண்ணப்ப பதிவு கட்டணம் ரூபாய் 500. SC, STA, ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 250. உங்க பேமெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி you have successfully complete your payment, one step to submit your application அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. You can download your application அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளலாம். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். இத்துடன் உங்களுக்கான அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு சான்றிதழ் பதிவேற்றம் எல்லாமே பின்னர் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மேற்சொன்ன தேதிகளில் சான்றிதழ் பதிவேற்றம், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஆன்லைன்ல பண்ணப்படும். அதற்கான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு SMS அல்லது இமெயில் வழியாக தெரிவிக்கப்படும். அது மட்டும் இல்ல, இந்த இணையதளத்திலே வந்து நீங்க அடிக்கடி லாகின் செய்து உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே 2026-2027 கல்வியாண்டில் 2ஆம் ஆண்டு நேரடி பொறியியல் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.